ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, கிருத்தி, சீமான், ஆனந்த்ராஜ், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம்தான் LIK, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. வடிவேல் அண்ணன் ஐயா படத்தில் காரசிங்க ஏசின்னு போடுவார், ஆருக்கு ஏ சாமிக்கு சி அப்படின்னுவார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது LIK கம்பெனிக்கு இவங்க கேன்னு போட்டிருக்காங்க. அது என்ன காரணத்தினால மாற்றினாங்கன்னு தெரில, அது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த படத்துடைய கதை என்னங்க, நம்ம காலமாக ஆதாமிய காலத்திலிருந்து காதல்களை பல பரிமாணங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், பழகியிருக்கோம். இந்த மாதிரி காதல்களை நம்ம நிறைய இடங்களில் கவனிச்சும் இருக்கோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு காதல். என்னென்ன ஆப் மூலமாக உங்களுடைய லவ் எவ்வளோ இருக்குது, லைக் ஆப் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இருக்குது, லைக் ஆப் மூலமாக உங்களுடைய உங்களுடைய நெருக்கங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பை ஒன்று லான்ச் பண்ணுறாரு. எப்போ நடக்குதுன்னா 2040. 2040 ஒருத்தவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், லவ் எப்படி இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி அது வெற்றிகரமாக அந்த செயலியை ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்காரு நம்ம எஸ்ஜே சூர்யா, அந்த கம்பெனியோடைய MD. இந்த ஆப் மூலமாக பாதிக்கப்படுறாரு நம்ம படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். ஒரு மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற விஷயத்தை இந்த ஆப் எப்படி கண்டுபிடிக்கும், என்னுடைய லவ்வை கெடுத்துடுச்சே, இந்த ஆப்பு ஃபேக்கு, இந்த ஆப் ஒரு டுபாகூரு அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுறேன்னு சபதம் ஏற்று வெளியில் வராரு. அந்த ஆப்பை விட்டு அவர் லவ் ஃபெயிலியர் ஆனதுனால ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்பு ஃபேக்கு, அந்த ஆப்பு டுபாகூருன்னு நிரூபித்தாரா, அவருடைய விலகி போன அந்த காதலை திரும்ப கை கொண்டாங்களா அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதை. இது சொல்லும்போதே எங்கே நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்கு போன மாதிரி நினச்சிட்ருப்போம். நிச்சயமாக படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது உங்களுக்கு. இது முழுநீள படம் பார்த்த திருப்தியை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். தயவுசெய்து இந்த ஜென்சி கிட்ஸ் கீழே கமெண்டில் கதறாதீங்க. ஏன்னா இருக்கிற ஃபேக்டை தான் நான் சொல்லுவேன். படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பார்க்குற மாதிரி இருக்கா, பார்க்குற மாதிரி இல்லையா, கற்பனைக்கு உலகத்தில் எட்டாத வகையில் இருக்கா, எட்ட வகையில் இருக்கா, இதைத்தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த படத்தை பற்றி. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்லப்போனால் கற்பனைக்கே எட்டாத ஒரு உலகம். கற்பனையே முதல்ல நம்ப முடியாது, கனவை நம்ம நம்ப முடியாது. அந்த மாதிரி நம்ப முடியாத ஒரு திரைக்கதையை, நம்ப முடியாத ஒரு கதையை படமாக்கியிருக்காரு விக்னேஷ் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் போடா போடி, நானும் ரவுடி தான் ஒரு 2 நல்ல படங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல படங்களை கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் ஒரு படங்களே ஒழுங்காக கொடுக்கல. அதுவும் இந்த படம் பல வாரம், பல மாதம், பல வருடம் கிடப்பில் கிடந்த ஒரு படம். அதை தூக்கின்னு ரசிகர்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, இவர் தான் இப்படி கொடுத்துருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படி போட்டு மிரட்டியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடேல பேசின விஷயத்தில் அந்த கண்ணில் கண்ணீர் விட்டுக்கிட்டே ஒரு டைலாக் பேசுவார் எல்லா படங்களிலும். டேய் லவ்வுன்னு என்ன தெரியுமாடா, டேய் இதுடா அதுடா அப்படின்னு பேசுவார் தெரியுமா. அதையே தொடர்ந்து பல படங்களில் பேசிட்டு வர்றார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஹீரோ சேம் சைட் படங்கள் பண்ணால் நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும். அந்த வகையில் இந்த திரைப்படமும் நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். சார் இதெல்லாம் நம்பக்கூடிய கதையா சார் அப்படின்ற மாதிரி கேட்கவும் தோணுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது சுட்டிஸ் டிவியில் போடுற ப்ரோக்ராம் படம் மாதிரி இருக்குது உக்காந்துக்கிட்டு. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு என்ன தான் ஒரு டெக்னாலஜி வளர்ந்தால் கூட, என்ன தான் நிறைய டெக்னாலஜிகள் வாழ்ந்தால் கூட, இந்த உலகத்தில் எந்த மாதிரி விதங்கள் டெக்னாலஜி வளர்ந்தால் கூட கடைசியில் நம்ம வைக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் தெரியல, கை நாட்டு. இன்னமும் நம்ம நம்புகிற ஒரே ஜீவன் இது நம்மளுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இந்த படத்தை பார்த்தா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு தான் முதல் கேள்வியை கேட்க தோணும். ஒன்று இந்த ஸ்கூல் பசங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த +1 +2 படிக்கிற பசங்கன்னா ஏதோ பொம்மை படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, மற்ற பொதுவான ரசிகர்கள், பொதுவான லவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லப்போனால் இது ஏதோ ஒரு கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருக்குது சார், ஃபீலிங் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தான் தோணுது. இதுக்கு நடுவில் பிரதீப் ரங்கநாதன் தந்தையாக நடிச்சிருக்கக்கூடிய நம்ம செந்தமிழ் சீமானன் அவர் ஒரு பசுமை உலகன்ற ஒரு உலகத்தை உருவாக்கி செல்ஃபோன்களால் யாரெல்லாம் அழிவை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்ருக்காரு. ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு ஆர்கானிக் வேர்ல்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே செல்ஃபோன்களால் யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, செல்ஃபோன்களால் யாரெல்லாம் அழித்தாங்க, அந்த குற்றவாளிகளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஆர்கானிக் வேர்ல்டில்
மறுவாழ்வு தராரு. அங்கே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேல்ட இவர் ஒரு பக்கம் உருவாக்கி வச்சுருக்காரு. அவருக்கு பிள்ளையாக இருக்கிறவர் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணும்போது செல்ஃபோன் வாங்கணும், செல்ஃபோன் மூலயமா தான் நமக்கு லவ் உருவாகும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் சத்தியமாக ஏற்புடையதாகவே இல்லை. ஏன்னா இங்கே எவனும் செல்ஃபோனை வச்சுலாம் லவ் பண்ணல. காதல்ன்றது ஒருத்தர் மனசை புரிஞ்சிக்கிட்டு வர்றது. செல்ஃபோன்லேயோ ஆப்பு மூலிமா வர்றது காதல் கிடையாது. அந்த காதல் நிலைக்கவும் நிலைக்காது. அந்த மாதிரி கற்பனைக்கு எட்டா உலகத்தில் இந்த படத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயமாக சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. 2040 நம்ம தமிழ்நாடு சென்னை எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய வந்து கிராஃபிக் ஒர்க்குனோ இருக்குமோ காட்டியிருக்காங்க. அது காட்டின விதம்னா ஓகே, ஆனால் நம்ம நாட்டுக்கு அதில் எடுபடுமா, நம்ம பாப்புலேஷனுக்கு அந்த மாதிரிலாம் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு விதத்தையும் யோசிக்கணுமா, யோசிக்க வேண்டாமா? நம்ம ஒன்றையும் வந்து பிலிப்பைன்ஸ்லேயோ ஃப்ரான்ஸ்லேயோ இட்டாலிலேயோ ஜெர்மனிலேயோ இல்லை, அந்த பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில் வந்து நம்ம வாழலை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு படம் பண்ணோம். அதாவது சினிமா என்பதே ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயம்தான். அந்த கற்பனை கலந்த விஷயத்தை நம்பகத்தன்மை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நம்பகத்தன்மை ஏற்படுத்தலைன்னா ஏதோ 2.5 மணி நேரம் நம்ம போய் உட்காந்து வந்தோம்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நிச்சயமாக சொல்லப்போனால் இந்த திரைப்படமும் அந்த வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சரி, இது என்ன சார் இது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஆப் மூலமாக வந்து எவ்வளோ தான் இதுவாச்சு, படத்தில் எவ்வளோ தான் சுவாரஸ்யங்களை காட்டினாங்க அப்படின்னு வந்து நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. கார்ட்டூன் படம் பார்த்த ஃபீல் தான் நமக்கு கொடுத்தது. சரி, வேறு என்ன சார் பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வழக்கமாக விக்னேஷன் பண்ணவே அனிருத் வந்துடுவார், அனிருத்தோட பாடல்களாச்சும் பெரிய லெவலில் நமக்கு ரொம்ப கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் உட்காரும்போது ஓ இது அனிருத் தான் மியூசிக்கா, ஓ அப்படியா சரிப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து யோசிக்கவே வைக்குது. அந்த லட்சத்தில் தான் இந்த படத்துக்கு இசையை அமைச்சிருக்காரு அனிருத் அவர்கள். அதாவது ஒரு பழமை சொல்லுவாங்கள்ல, வயசு ஏற புத்தி வந்து தடுமாறுன்னு சொல்லுவாங்க, புத்தி குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க, அறிவு குறைஞ்சிட்டே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சினிமா வாழ்க்கையில் சினிமா துறையில் அனுபவங்கள் பெற இன்னும் அனுபவமான படங்கள் எடுப்பாங்கன்னு பார்த்தா அறிவு மக்கி போன படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ். அது ஏன்னு ஒன்றுமே புரியல. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு பொதுமக்கள் எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தா அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்து யோசித்து கேவலமான ஸ்கிரிப்டுகளை யோசித்து இந்த மாதிரி படமாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. பிரதீப் ரங்கநாதன் என்ன தான் படங்கள் இருந்து நமக்கு பெருசாக பிடிக்கலனா கூட இளைஞர்களை கவர்ற விதத்துலையாச்சும் அட்லீஸ்ட் படம் பண்ணுவார். ஆனால் இந்த படம் வந்து இளைஞர்களே கவருமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுது. அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல, இந்த 13 ஜோக்கராக தான் எப்படி சார் நம்ம விளையாடுறது அப்படின்ற மாதிரி கேள்வி வரும்ல. நம்ம கார்டு விளையாடும்போது 13 ஜோக்கராக இருந்தால் எப்படி சார் விளையாடுறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பல. அந்த மாதிரி தான் பூராவும் ஜோக்கராக இருந்தால் இந்த படத்தை நம்ம எப்படி ரசிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. மொத்தத்தில் LIK வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.